அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளிக்கூடத்தின் 26 வருடங்களில் பல நிகழ்ச்சிகள் இந்த வளாகத்தில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதல் முறையாக 26 வருடங்களில் ஒரு பட்டிமன்றம் இந்த வளாகத்தில் நடக்கின்றதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பு நமது ஆண்டு விழாவில் டாக்டர் எழிலரசி மேம் அவர்கள் வந்த போது சற்று இது போல பட்டிமன்றம் இருந்தால் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தோம். அதை செய்துவிடலாம் என்று சொன்னார். ஆனால் 2 மாதங்களில் பட்டிமன்றம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் பேச்சை ஆண்டு விழாவில் கேட்ட போது இடியும் மின்னலும் கலந்தது போல்தான் இருந்தது. நான் பேசுகின்ற தமிழே சற்று தெளிவாகி விட்டது என்று பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த ஆண்டு மரியாதைக்குரிய ரவிக்குமார் சார் அவர்களை முதல் முறை நான் சந்தித்த போது அவரிடம் நமது பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற சிறப்புகளை என்னென்னலாம் இருக்கின்றது என்று நாங்கள் சொன்னோம். அது அனைத்தையும் தெள்ள தெளிவாக எடுத்து எளிமையாக பெற்றோர்களுக்கு எடுத்து சென்றார். அவர்களையும் இந்த பட்டிமன்றத்திற்கு வரவேற்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனது முதல் தமிழ் மேடை பேச்சு முனைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சாந்தாமணி மேம் அவர்களுக்கு முன்பு பேசினேன். அப்போது மேடம் அவர்கள் கேட்டார், நான் எத்தனை நிமிடங்களுக்கு மேடையில் பேச வேண்டும் என்று கேட்டார். மேம் ஒரு 30 நிமிடங்கள் என்று சொன்னோம். கவிதைகள், கட்டுரைகள், திருக்குறள் அனைவரும் விரும்பி எதிர்பார்த்து கேட்கக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. 30வது நிமிடம் பேச்சு நின்றது. 1 நிமிடம் அதிகமாக இல்லை, 1 நிமிடம் குறைவாக இல்லை. ஆகவே நமது பேச்சாளர்களிடம் நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று, ஒரு போருக்கு எப்படி வீரர் பயிற்சி எடுத்து செல்கின்றாரோ நமது மேடை பேச்சாளர்கள் பயிற்சி பெற்று இந்த மேடைக்கு வந்து பேசுகின்றார்கள். 2வது, அவர்கள் பகுத்தறிவால் உயர்ந்தவர்கள். சமுதாயத்தில் ஒருவர் உயர்ந்தவர் என்று சொன்னால் ஒருவர் ஒன்று பதவியால் உயரலாம், அல்லது பொருளாதாரத்தால் உயரலாம், அல்லது சினிமா துறையில் ஒரு பிரபலம் பெற்று உயரலாம், கிரிக்கெட் வீரரோ விளையாட்டு வீரராக இருந்து உயரலாம். ஆனால் எழுத்தை எவ்வளவு சிறப்பாக வடிவமைத்து பேச்சால் கொண்டு சேர முடியுமோ அவ்வளவு சிறப்பாக எழுத்தை வடிவமைத்து பேச்சால் கொண்டு செல்லக்கூடிய பேச்சாளர்கள், பேச்சால் உயர்ந்தவர்கள் தான் நமது பட்டிமன்ற பேச்சாளர்கள். ஆகவே இன்றைக்கு வந்ததற்கு நாம் அனைவரும் சேர்ந்து கரையொலி எழுப்பி வரவேற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றங்களில் ஒரு அடிப்படை சட்ட கோட்பாடு இருக்கின்றது, ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம். அதன் பொருள் என்னவென்றால், அனைத்து ஜனநாயக நாடுகளில் இருக்கின்ற நீதிமன்றங்களில் 2 தரப்பினரையும் முழுமையாக கேட்ட பிறகே மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு தர வேண்டும் என்று ஒரு சட்ட கோட்பாடாக கடைபிடிக்கப்படுகின்றது. அப்போது மரியாதைக்குரிய நடுவர் அவர்கள் இந்த மன்றத்தில் 3 விதமான தீர்ப்பை நமக்கு தரலாம். ஒன்று, பெற்றோர் தான் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று சொல்லலாம். 2வது, ஆசிரியர்கள் தான் என்று சொல்லலாம். 3வது, பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கும் சமமாக பங்கு இருக்கின்ற 3 விதமான தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சிவ சுப்பிரமணிய ஐயர் ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டிருந்தார், எப்படி பறவை பறக்கும் என்று. அங்கே இருந்த ஒரு மாணவருக்கு புரியவில்லை. ஆகவே அனைவரையும் ராமேஸ்வர கடலோரத்தில் எடுத்து சென்று நேரடியாக அதை விளக்கினார். அங்கே இருந்த ஒரு மாணவன் இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக டாக்டர் APJ அப்துல் கலாம் பதவியேற்றிருக்கின்றார் என்றால் அதற்கு ஆசிரியர் சிவ சுப்பிரமணிய ஐயரின் தாக்கம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சாவின் வார்த்தைகள் சுவாமி விவேகானந்தாவை மாற்றின. துரோணாச்சாரியாவின் பயிற்சி அர்ஜுனனை மாற்றியது. ஆகவே ஆசிரியர்களின் தாக்கத்தை நாம் மறுக்க முடியாத ஒன்றாக சமுதாயத்தில் இருக்கின்றது. அதே போல் பெற்றோர்கள், ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்து அன்னையிடம் ஒரு கடிதத்தை தருகிறார். அன்னை அதை பார்த்து முகத்தில் சற்று கண்ணீர் துளிகள் தெரிகின்றன. எதற்கம்மா அழுகின்றீர்கள் என்று குழந்தை கேட்கின்றார். குழந்தையே, நீ பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய அனைத்தையும் படித்து முடித்து விட்டாய், நானே உன்னோட ஆசிரியரின் ஸ்தானத்தை எடுப்பேன் என்று அன்னை குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு
உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த கடிதத்தை பார்த்தபோது மாறாக அதில் எழுதப்பட்டது, உங்கள் குழந்தை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேற்றப்படுகின்றார், ஆனால் மாறாக அன்னை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொண்டாய் என்று சொல்லி 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் தாமஸ் ஆல்வா எடிசன் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கின்றார். சில நாட்களுக்கு முன்பு சென்னை மாநகரத்தில் ஒரு வண்டி ஓட்டுநரை பார்த்தேன். அவர் சொன்னார், 20 வருடங்களாக நான் வண்டி ஓட்டுதலில் இருக்கின்றேன், என்னால் படிக்க இயலவில்லை, முயலவில்லை. ஆனால் நான் எந்த கஷ்டத்தை இன்றைக்கு நான் படிப்பில்லாமல் பார்க்கின்றேனோ அது என் குழந்தைகள் பார்க்க கூடாது என்று உழைப்பால், தியாகத்தால் அவர்கள் குழந்தைகளுக்கு படிப்பு தந்து வாழ்க்கையில் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஆகவே பெற்றோர் மற்றும் ஆசிரியருக்கு சமமாக பொறுப்பும் ஒரு பங்கும் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆண்டில் எத்துணை விடுமுறைகள் இருக்கின்றது என்று பார்த்தால், கோடை காலத்தில் அதிக வெப்பம் இருப்பதால் அதற்கு ஒரு விடுமுறை இருக்கின்றது, மழை அதிகமாக வந்தால் புயல் இருக்கின்ற நாள் அதற்கு ஒரு விடுமுறை இருக்கின்றது, திருவிழாவின் போது ஒரு விடுமுறை இருக்கின்றது, 2வது சனிக்கிழமை ஒரு விடுமுறை இருக்கின்றது, அதற்கு மேல் அந்த ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் தெரியும் விடுமுறை இருக்கின்றது. அத்துணை விடுமுறைகள் இருந்தாலும் கைலாஷ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸை பொறுத்தவரை பள்ளிக்கு வருவதிலிருந்துதான் விடுமுறையை தவிர படிப்புக்கு எந்த நாளும் விடுமுறை இல்லை என்று பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடைசியாக நான் இதை குறிப்பிட்டு என் பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். ஒரு முறை நாமக்கல், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாமக்கல் மாவட்டமும் ராஜஸ்தானில் இருக்கின்ற கோட்டா என்ற நகரமும் ஒப்பிடப்பட்டது. அதிகமாக கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய இடம், அதிகமாக பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடம். ஆகவே ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி? 3 மாடி கட்டிடம் இருந்தால் அது ஒரு நல்ல பள்ளிக்கூடமா? அல்லது 500க்கு 499 குழந்தைகள் வாங்குகின்ற போது அது ஒரு நல்ல பள்ளிக்கூடமா? அல்லது சாலையோரத்திலும் ஸ்மார்ட் போனிலும் பார்க்கின்ற விளம்பரத்தை பொறுத்து ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? நான் பதிவு செய்வது இதுவே, ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்ல ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். அதற்கு மேல் எப்போது குழந்தைகள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்திற்கு வருகின்றார்களோ அது சிறந்த பள்ளிக்கூடமாகும். ஆகவே மரியாதைக்குரிய நடுவர் அவர்களின் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் நான் இந்த வரிகளை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்தில் 1000 பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் 26 வருடங்களுக்கு முன்பு கருப்பட்டி பாளையம் என்ற ஒரு சிறு கிராமத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய கனவுடன் துவக்கப்பட்டதுதான் டாக்டர் MS உதயமூர்த்தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். இன்றைக்கு கைலாஷ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று நமக்கு அறிமுகமாகின்றது. ஆகவே பெற்றோர்கள் இன்றைக்கு வருகின்ற ஆண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது கைலாஷ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக தான் இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் இதை தீர்ப்பில் கொண்டு வருமாறு கேட்டு என் பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.